பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்துவற்றுள் எல்லாம் தலை கிடைத்த உணவை பலருக்கும் கொடுத்து தானும் உண்டு அனைத்து உயிர்களையும் காப்பாற்றுதல் நீதிநூர் கூறுகின்ற அறங்களிலும் மிக உயர்ந்ததாகும். வினாக்கள் விடைகள். வினா எண் 21. மாண்பு உறுப்பினர் கே. பாண்டியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது சிதம்பரம் தொகுதிக்கு உட்பட்ட பிச்சாவரம் வனப்பகுதியில் சுமார் ஏறக்குறைய 2800 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள சதுப்பு நில காடுகள் இந்தியாவின் 2வது மிகப்பெரிய மாங்குரோவ் காடுகளாகும். உலக அளவில் ஆராய்ச்சி செய்யப்பட்டு சதுப்பு நில காடுகளில் முதன்மையானது இந்த பிச்சாவரம் காடாகும். கடந்த 2004ஆம் ஆண்டு உலகை உலுக்கிய ஆழி பேரலையால் உலகில் பல பகுதிகளில் மிகப்பெரிய உயிர் சேதங்களும் பொருள் சேதங்களும் உண்டானது. ஆனால் இந்த மாங்குரோவ் காடுகள் அமைந்துள்ள பகுதிகளில் சுனாமி பேரலையின் தாக்கம் குறைந்து காணப்பட்டது. அழிந்து வரும் இந்த அரிய வகை சதுப்பு நில காடுகளை காத்திடவும் மிகப்பெரிய அளவில் அபிவிருத்தி செய்திடவும் தேசிய காடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் சிதம்பரம் தொகுதியில் உள்ள பிச்சாவரம் வனப்பகுதியை சேர்த்திட மாண்புமிகு அம்மா அவருடைய அரசு முன்வருமா என மாண்புமிகு பேரவை தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். நடப்பாண்டில் 2017-18 அவர் கூறிய பிச்சாவரம் சதுப்பு நில மேம்பாட்டு பணிகளுக்காக 161.47 லட்சம் மதிப்பீட்டில் மத்திய அரசுக்கு கருத்துரு 9/6/2017 தேதியில் அனுப்பி வைக்கப்பட்டு ஆணை எதிர்பார்க்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் இந்த கருத்தை சொன்னவுடனே உடனடியாக அதற்கு தனியாக ஒரு கடிதத்தையும் மாண்புமிகு பிரதம அமைச்சருக்கும் சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கும் எழுதியிருக்கிறார்கள். கடந்த ஆண்டினை போன்றே நடப்பாண்டிலும் நிதி ஒப்புதல் பெறப்பட்டு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 22. மாண்பு உறுப்பினர் தங்கபாண்டியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விருதுநகர் மாவட்டத்தில் 7 நகராட்சி உள்ளன. அதில் ராஜபாளையம் நகராட்சி பெரிய நகராட்சியாக உள்ளது. இதில் திறந்தவெளி வார்கால் அமைப்பு உள்ளது. இதில் சுகாதாரக்கேடு ஏற்பட்டு கடந்த 2014 ஆண்டில் டெங்கு காய்ச்சல் அதிக அளவில் குழந்தைகள் உயிரிழப்பு ஏற்பட்டது. இதை சுகாதார அமைச்சர் அவர்கள் கூட அங்கே வந்து பார்த்தார்கள். அது எவ்வளவு குழந்தைகள் அங்கே பாதிக்கப்பட்டது அவர் நன்கு அறிவார்கள். இதை தவிர்க்கும் கூட்டத்தில் நகராட்சியில் பாதாள சாக்கடை அமைக்க அரசு முன்வருமா என்பதை பேரவைத் தலைவர் வாயால் அறிய விரும்புகிறேன். அமைச்சர். பேரவைத் தலைவர் அவர்களே, ராஜபாளையம் நகராட்சியின் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை 1,30,199 ஆகும். இதன் பரப்பளவு 11.36 சதுர கிலோமீட்டர் ஆகும். ராஜபாளையம் மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையான பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தால் திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது. இறுதி செய்யப்பட்டவுடன் பின் நிதி ஆதாரம் மேற்கொள்ளப்படும். அதே போல் ராஜபாளையம் நகராட்சியில் நம்முடைய உறுப்பினர் குறிப்பிட்டது போல டெங்கு காய்ச்சல் வந்த பொழுது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அப்பொழுது உடனடியாக சுகாதாரத்துறை அமைச்சர் அங்கே வந்திருந்தால் நானும் அங்கே வந்து ஆய்வுக் கூட்டங்கள்லாம் போட்டு தொடர்ந்து அதையே எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி அந்த ராஜபாளையம் நகராட்சி அந்த ஜிஹெச் எல்லாம் எப்படி மாற்றி பண்ணிட்டு வந்தேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆகவே கண்டிப்பாக மாண்பு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு எந்த பிரச்சனை வந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல் நீங்கள் சொன்ன கோரிக்கையும் கண்டிப்பாக மாண்பு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். சிறப்பு கவன ஈர்ப்பு. இலங்கை கடற்படையால் பாதிக்கப்பட்ட தமிழக மீனவர்களுடைய பிரச்சனை குறித்து திமுக சார்பாக திருவாளர்கள் மு க ஸ்டாலின், KPP சாமி, மதிவாணன், அனிதா ராதாகிருஷ்ணன், சேகர்பாபு, கோவி செலியன், மனோ தங்கராஜ், முருகன், ஒய் பிரகாஷ் ஆகியோரும் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக KR ராமசாமியும் பிரின்ஸும் ஆகியோர் 55 கீழ் அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள். இதை சிறப்பு கவன ஈர்ப்பாக எடுத்துக்கொள்கிறேன். இதை கட்சிக்கு ஒருவர் என்ற முறையிலே
மாண்புமிகு உறுப்பினர் KPP சாமி. பேரவைத் தலைவர் அவர்களே, இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்படுகின்ற தமிழக மீனவர்கள் மற்றும் அவர்களது வாழ்வாதாரமான விசப்படகுகளை இலங்கை அரசிடமிருந்து மீட்பது சம்பந்தமாக நான் கொடுத்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது அவையினுடைய கவனத்தை ஈர்த்து அமைகின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் பிரின்ஸ். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சிங்கள கடலோர காவலர்களால் நீண்ட காலமாக தமிழக மீனவர்கள் நிம்மதியாக மீன்பிடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு முறை சிங்கள காவலர்கள் தமிழக மீனவர்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அவர்கள் உடைமைகளை எடுத்து சென்றிருக்கிறார்கள். ஆகவே படகை இழந்தவர்கள், நஷ்டப்பட்டவர்கள், இன்று தன்னுடைய உடைமை இழந்தவர்கள், அம்மீனவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள், தாக்கப்பட்டவர்களுக்கு தகுந்த நஷ்டம் நிவாரணம் வழங்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு உண்டு. அதற்குரிய நடவடிக்கையை மத்திய மாநில அரசுகள் துரிதமாக எடுக்க அதற்குரிய ஆவணம் செய்யுமா என்பதை அரசின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். மாண்புமிகு அமைச்சர். தெரிந்தோ தெரியாமலோ எல்லை மீறும்போது அவர்களை சுடக்கூடாது, தாக்கக்கூடாது, வலைகள் சேதப்படுத்தக்கூடாது, படகுகள் பிடிக்கப்படக்கூடாது. அப்படியே தெரிந்தோ தெரியாமலோ ஏன்னா கடலில் எல்லை என்பது ஒரு கற்பனை கோடு, அது யாருக்கும் தெரியாது. எனவே அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் எல்லை தாண்டும் போது அவர்களை உடனடியாக நம்முடைய இந்திய நாட்டிற்கு ஒப்படைக்க வேண்டும், எந்தவித சேதம் இல்லாமல் என்று தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த ஒரே தலைவர் நம்முடைய மாண்புமிகு இதய டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். எனவேதான் ஒட்டுமொத்தமாக ஒரு ஒப்பீடை பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி என்று சொல்லும்போது அம்மாவுடைய ஆட்சி உறுதியான நிலைப்பாடு, எல்லோரும் கண்டு பயப்படுகின்ற ஒரு நிலை இருந்ததன் காரணமாக இலங்கையே துப்பாக்கி பிரயோகம் செய்யவில்லை, ஒரே ஒரு துப்பாக்கி சூடு தவிர. ஆனால் உங்களது ஆட்சியில் துப்பாக்கி சூடு சர்வசாதாரணம். அவ்வப்போது நம்முடைய மீனவர்கள் எல்லை தாண்டும் போது ஒரு அரசு எந்த அளவில் செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருக்கின்ற ஒரு அரசு தான் நம்முடைய மாண்புமிகு இதய டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 முறை பாரத பிரதமர் அவர்களை சந்தித்து நம்முடைய மீனவர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கின்ற விசைப்படகுகளை உடனடியாக தமிழகம் கொண்டு வர வேண்டும் என்று நேரிலே வலியுறுத்தினார்கள். நாங்கள் எல்லாம் கூட சென்றோம். அதே போல கடிதம் மூலம் வலியுறுத்தினார்கள். முதலமைச்சருடைய அறிவுரை ஏற்று வெளியுறவுத்துறை அமைச்சரை பலமுறை சந்தித்திருக்கின்றோம். எனவே எந்த அழுத்தமும் எந்த அரசும் கொடுக்காத வகையிலே நம்முடைய அம்மாவுடைய அரசு தான் கடுமையான அளவிற்கு அழுத்தம் கொடுத்து அதன் அடிப்படையிலே ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே பாரத பிரதமர் அவர்கள் இலங்கைக்கு சென்றபோது கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமரை தொடர்பு கொண்டு இலங்கை செல்லும்போது நம்முடைய 135 படகுகள் 11 மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை வைத்தார்கள். அவர்களும் ஆவணம் செய்வதாக கூறியுள்ளார்கள். எனவே விரைவில் 135 படகுகள் 11 மீனவர்கள் நம்முடைய தமிழகம் வருவதற்கு எல்லாவித ஏற்பாடுகளும் அரசின் சார்பிலே மிகுதியான அழுத்தம் கொடுக்கப்பட்டு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு திரும்பி வருகின்ற ஒரு நிலையை நிச்சயமாக உருவாக்குவோம், வருவார்கள் என்ற அந்த நம்பிக்கை இருக்கின்றது. இலங்கையும் அதே போன்று மத்திய அரசும் இதே மீண்டும் வலியுறுத்தி நாங்கள் சொல்லி அழுத்தத்தை கொடுத்து அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரை நம்முடைய மாண்புமிகு இதய டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மட்டும் 2490 மீனவர்கள் அவர்களை தமிழ்நாட்டிற்கு இலங்கையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதே போன்று 357 விசைப்படகுகள் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. யாருடைய ஆட்சியில்? நம்முடைய அம்மாவுடைய ஆட்சியில். அதிலே
அதில் 18 படகுகள் கிட்டத்தட்ட சேதமடைந்து அது கொண்டு வர முடியாத நிலை. கிட்டத்தட்ட அங்கேயே வந்து சில படகுகள் 90 படகுகள், இந்த 357 படகுகள் 90 படகுகள் வந்து சேதமடைந்து விட்டது. ஆனால் சேதமடைந்து நம்முடைய வாழ்வாதாரம், மீனவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் இங்கிருந்து டெக்னீஷியன் அனுப்பிச்சு, ரிப்பேர் பண்ணுறவங்க அனுப்பிச்சு அங்கேயே செலவு செய்து அந்த போட்டை வந்து ரன்னிங் கண்டிஷன் கொண்டு வந்து 90 போட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமை நம்முடைய அம்மாவுடைய அரசு, நம்முடைய அம்மாவை சாரும். அப்புறம் 18 போட்டு அந்த போட்டு முழுகி போச்சு ஃபுல்லாக. அவங்களும் கைவிட்டோமா? எந்த அரசாங்கம் கொடுத்தது? ஒவ்வொரு போட்டுக்கும் 5 லட்சம் ரூபாய் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்தில் சொல்லி முதலமைச்சர் அவர்களே 90 லட்சம் ரூபாய் தன் திருக்கரங்களால் வழங்கியிருக்கிறார்கள். எனவே ஒப்பீட்டை உணர்ந்து பாருங்கள். மீனவர்களுடைய நண்பன், மீனவருடைய நல்லரசு என்று சொன்னால் நம்முடைய இதே டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு தான், நம்முடைய அரசு தான் என்பதை சொல்லி அமர்கின்றேன். 2017-2018 ஆண்டுக்கான மானிய கோரிக்கை விவாதமும் வாக்கெடுப்பும். மானிய கோரிக்கை எண் 12 கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை. மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள். கூட்டுறவு பற்றிய மானிய கோரிக்கை எண் 12 கீழ் வருவாய் கணக்கு ரூபாய் 2424 கோடியே 29,34,000 மூலதன கணக்கு ரூபாய் 34 கோடியே 56,97,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 12 கோடியே 37,80,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகையில் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என கோருகிறேன். மானிய கோரிக்கை எண் 13 உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு. கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை. மாண்புமிகு உணவு மற்றும் நுகர்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள். முதலில் எங்கள் இதய தெய்வம் அம்மா அவர்களை வணங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் 13 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 5,734 கோடியே 99,71,000 மூலதன கணக்கில் ரூபாய் 286 கோடியே 88,65,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1,000 ஆகியவற்றிற்கு மேற்படாத தொகையில் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என கோருகிறேன். மானிய கோரிக்கையிலும் 8 தீர்மானங்களும் பேரவை முன் விவாதத்திற்கு வைக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு அமைச்சர்கள் முன்னுரையாக ஏதாவது கூற விரும்பினால் கூறலாம். மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கூட்டுறவு பற்றிய கொள்கை விளக்க குறிப்பு தமிழிலும் ஆங்கிலத்திலும் அச்சடிக்கப்பட்டு மாமன்ற உறுப்பினர்களுக்கு படிப்பதற்கு வசதியாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளன. மின்னஞ்சல் மூலமாகவும் அனுப்பப்பட்டுள்ளன. அவற்றில் தமிழில் கொடுக்கப்பட்டிருக்கிற கொள்கை விளக்க குறிப்பினை நான் இந்த மாமன்றத்தில் படித்ததாக ஏற்று சட்டமன்ற பதிவேட்டில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் அரிய கருத்துக்களை தெரிவித்த பின் என்னுடைய பதிலுரையில் அவற்றுக்கு விளக்கம் அளிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உணவு மற்றும் நுகர்பொருள் வழங்கத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை பற்றிய கொள்கை விளக்க குறிப்பு தமிழிலும் ஆங்கிலத்திலும் அச்சடிக்கப்பட்டு மாமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்கள் படிப்பதற்கு வசதியாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளன. மின்னஞ்சல் மூலமாகவும் அனுப்பப்பட்டுள்ளன. அவற்றில் தமிழிலே கொடுக்கப்பட்டிருக்கிற கொள்கை விளக்க குறிப்பினை நான் இந்த மாமன்றத்திலே படித்ததாக ஏற்று சட்டமன்ற பதிவேட்டில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் அரிய கருத்துக்களை தெரிவித்த பின்னர் என்னுடைய பதிலுரையில் அவற்றிற்கு விளக்கம் அளிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மானிய கோரிக்கை விவாதம். இன்று 2 மானிய கோரிக்கை விவாதத்திற்கு வைக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு உறுப்பினர் 2 மானிய கோரிக்கைகள் மீதும் சேர்ந்தே பேசலாம். மானிய கோரிக்கை விவாதத்தை தொடங்கி வைப்பவர் மாண்புமிகு உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நீங்கள் அளிக்கப்பட்டிருக்கிற கொள்கை விளைப்பு குறிப்பு பக்கம் 24 தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தினை தமிழக அரசு 2016 நவம்பர் 1ஆம் தேதி முதல் செயல்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவர்கள், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் என்று ஏற்கனவே இருந்தது. இப்பொழுது முன்னுரிமை உள்ளவர்கள் இல்லாதவர்கள் என என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. உணவு பாதுகாப்பு சட்டப்படி ஒரு யூனிட்டிற்கு 5 கிலோ அரிசி தர வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது ஒரு குடும்பத்திற்கு 20 கிலோ அரிசி கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒரு யூனிட் என்பது ஒரு தலைக்கு 5 கிலோ. இப்போ 4 பேர் இருந்தால் 20 கிலோடு முடிந்து விடும். பழைய சட்டம் அது 4 பேர் இருந்தாலும் 5 பேர் இருந்தால் 20 கிலோடு முடிந்து விடும். இப்பொழுது புதிய சட்டம் ஒரு தலைக்கு 5 கிலோ என்று பார்த்தால் 5 பேர் 6 பேர் என்று கூடுகிற பொழுது ஒரு தலைக்கு 5 கிலோ கூடிக்கொண்டே போகும். அதன் மூலமாக 20 கிலோ அரிசியை கூடுதலாக பெறுகிற குடும்பம் என்று கணக்கெடுத்தால் 60.31 லட்சம் குடும்பங்களுக்கு அரிசி கூடுதலாக கொடுக்க வேண்டிய நிலை இந்த அரசுக்கு ஏற்பட்டிருக்கிறது. மத்திய அரசு ஒதுக்கீடு என்பது சுமார் 35.50 லட்சம் மெட்ரிக் டன் மத்திய அரசு ஒதுக்குகிறது. தற்போதைய தேவை ஆண்டு ஒன்றுக்கு 44.82 லட்சம் மெட்ரிக் டன் தேவைப்படுகிறது. இதுவரை அரிசிக்காக தமிழக அரசு கொடுத்திருக்கிற மானியம் ஆண்டாண்டு 2393 கோடி ரூபாய் நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீர்கள். வழங்கப்பட வேண்டிய மானியம் 3586 கோடி ரூபாய். உணவு பாதுகாப்பு சட்டம் செயல்படுத்தினால் இந்த அரசுக்கு 1193 கோடி ரூபாய் கூடுதலாக அது வர இருக்கிறது. பேசுங்க அமைச்சர், பேசுங்க. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்கள், தேசிய உணவு பாதுகாப்பு மசோதாவினை 2013ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியது மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது கொண்டு வந்த மசோதா சட்டம் என்பதனை நான் முதலில் மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெளிவுபட தெரிவிக்க விரும்புகிறேன். 2013ஆம் ஆண்டு தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013 என்கிற சட்டத்தினை மத்திய அரசு கொண்டு வருகிறது. மத்திய அரசு கொண்டு வருகிற பொழுது மாண்புமிகு தமிழகத்துடைய தன்னிகரல்லா தலைவர் இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தமிழகத்திற்கு இப்பொழுது நீங்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் எங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னால் எங்களுக்கு அதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என கேட்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நாங்கள் அனைவருக்குமே உணவு பாதுகாப்பை வழங்குகிறோம். தமிழகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே உணவு பாதுகாப்பை வழங்குகிற ஒரே அரசு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு. 100% உணவு பாதுகாப்பு வழங்கப்படுவதால் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தில் கிராமப்புறங்களில் இருக்கிற 75% பேருக்கும் நகரப்புறங்களில் இருக்கிற 50% பேருக்கு மட்டும்தான் இந்த உணவு பாதுகாப்பு திட்டம் அவர்களுக்கு உணவை கொடுப்பதற்கு வழிவகை செய்கிறது. எனவே நாங்கள் எல்லோருக்கும் உணவு பாதுகாப்பை கொடுப்பதனால் எங்களுக்கு இது தேவையில்லை என மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதே சூழலில் மாண்புமிகு நம்முடைய எதிர்க்கட்சி உறுப்பினர் அருமைக்குரிய திரு ஏவா வேலு அவர்கள் இந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தவர். நான் அவருக்கு அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் 25/8/2013, 31/8/2013, 7/9/2013 ஆகிய தேதிகளில் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இந்த திட்டத்திலிருந்து எங்களுக்கு விலக்களிக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் இவருடைய கட்சியினுடைய தலைவர் அவர்கள் அன்றைக்கு இதற்கு பதிலளிக்கிற பொழுது திமுக தலைவர் தன்னுடைய அறிக்கையில் திமுகவை பொறுத்தவரை இந்த மசோதா காரணமாக தமிழகத்தில் ஏற்கனவே நடைமுறையில் இருந்து வரும் பொது விநியோக திட்டத்திற்கு எந்த வகையிலும் ஊனம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதிலும் யாருக்கும் பாதிப்பு கூடாது என்பதிலும் மாநில உரிமைகள் பறிபோய்விடக் கூடாது என்பதிலும் உறுதியாக இருக்கிறது என்றும் மத்திய அரசின் நிலைப்பாடு இதற்கு மாறாக இருக்குமேயானால் திமுக இந்த மசோதாவை எதிர்க்கும் என்றும் கூறிய திமுக தலைவரின் அறிக்கை 12/8/2013 தேதியிட்ட அவருடைய கட்சி பத்திரிகையான முரசொலியில் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் மத்திய அரசு 26/8/2013 அன்று இந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் கொண்டு வருகிறது. எந்தவித திருத்தங்களுமே இல்லாமல், திருத்தங்களே செய்யாமல் அப்படியே 2013ஆம் ஆண்டு எப்படி அவர்கள் அந்த திட்டத்தில் இந்த மசோதாவை கொண்டு வந்தார்களோ அதில் எந்த விதமான ஒரே ஒரு திருத்தத்தை கூட செய்யாமல், என்ன திருத்தத்தை கேட்டோமோ அந்த திருத்தத்தை எல்லாம் செய்யாமல் அப்படியே கொண்டு வருகிறார்கள். அப்படியே கொண்டு வந்த அந்த மசோதாவிற்கு
அந்த மசோதாவை வாக்களித்து சட்டமாக்குவதற்கு வாக்களித்தவர்கள் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள் 24/8/2013 பாரத பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்படும் அரிசியின் அளவு மட்டுமல்லாமல் அதே விலையிலேயே தொடர வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார்கள். அதனையும் மீறி மசோதா திமுக உறுப்பினர்கள் ஆதரவோடு கொண்டு வரப்பட்டது. தமிழக மக்களின் நலன் ஒன்றையே கருத்தில் கொண்டு அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை எதிர்த்து வாக்களித்தார்கள். வாக்களித்ததற்கு பின்னால் அது சட்டமானதற்கு பின்னாலும் மாண்புமிகு அம்மா அவர்கள் தொடர்ந்து இந்த சட்டத்தினை தமிழகத்தில் நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இதில் சில விலக்குகள் வேண்டும், சில இதிலிருந்து எங்களுக்கு விலக்களிக்க வேண்டும், இதில் மாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள். அது என்ன என்று சொன்னால் எங்களுக்கு வழங்கி கொண்டிருந்த அந்த அரிசியுடைய அளவை 3 மாத சராசரியை எங்களுக்கு அப்படியே வழங்க வேண்டும், அதே விலையிலேயே வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையெல்லாம் வைத்ததற்கு பின்னால் இந்த கோரிக்கையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதற்கு பின்னாலே தான் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தினை தமிழகத்தில் அமல்படுத்தியது. அம்மாவுடைய கோரிக்கையெல்லாம் ஏற்றுக்கொண்டதற்கு பின்னாலே தான் அம்மாவுடைய அரசு தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்தியது. பதிலுரை மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வீழாதா கலகம் என வெளிவிரித்து பார்த்திருக்கும் விரோதங்களையும் குடை சாய்ந்து போகாதா என வலை விரித்து காத்திருக்கும் குரோதங்களையும் கூர்தீட்டிய மரத்தையே பதம் பார்க்க கோடாரி காம்பாகி அலைகின்ற துரோகங்களையும் தொடை தெரிந்து பகை முடித்து வெற்றி கண்ட வீர திருமகன் எங்கள் அம்மா. உண்ணவும் நேரமில்லா உழைப்பாளே, உறங்கவும் நினையாத விழிப்பாளே, தனக்காக ஏதுமின்றி உலக தமிழருக்காய் துடித்த துடிப்பாளே, தமிழர் இதயங்களை வெற்றி கொண்ட தங்க தலைவி எங்கள் அம்மா. தமிழரிடம் நலம் மறந்து தமிழகத்தின் வளந்துறந்து நாம் உரிமைகளை காவு கொள்ள அனுமதித்தவர்களை, களவு செய்ய வழி வகுத்தவர்களை, சுட்டெரிக்கும் தன் சுடர் விழியா ஏறெடுத்து பார்த்து ஏன் என்று கேட்டு வளையா செங்கோலால் வாள் எடுத்து வீசி வானடியாய் பேசி தமிழகத்தை காத்த காவல் தெய்வம் எங்கள் அம்மா. வீரத்தாய் வேலுநாச்சியாரின் மறுவடிவம் எங்கள் அம்மா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனக்கு பின்னாலும் இன்னும் 100 ஆண்டு ஆனாலும் கழகமே ஆளும், நம் கழகம் மட்டுமே ஆளும் என நம்பிக்கை உரைத்து தமிழக மக்களுக்காக மெழுகாக உருகி உழைத்த எங்கள் அம்மாவை இந்திய திருநாட்டின் நம்பிக்கை நட்சத்திரம் என்று பாரத மக்கள் மட்டுமல்ல, நோபல் பரிசு பெற்ற அமர்த்திய சென் முதல் அன்னை தெரசா வரை பாராட்டியதோடு வல்லரசே நேரில் வந்து வாழ்த்தி தமிழ்நாட்டின் பேராற்றலும் பேர் அறிவும் மிக்க பன்மொழி திறன் பெற்ற தன்னிகரா முதலமைச்சராய் திகழ்ந்தவர் எங்கள் அம்மா. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழக கூட்டுறவுத்துறையின் வரலாற்றில் தொடர்ச்சியாக 7வது முறையாக கூட்டுறவுத்துறையின் மானிய கோரிக்கையினை வரலாற்று சிறப்புமிக்க இம்மாமன்றத்தில் சமர்க்கின்ற பாக்கியத்தை எனக்கு வழங்கி எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் வருங்கால சந்ததியினருக்கும் எல்லாமாக இருக்கும் எனது தாய், எனது இதே தெய்வம், மறைந்தும் மறையாமல் எங்களை காத்து நிற்கும் எங்கள் குல தெய்வம் எங்கள் அம்மா அவர்களின் இறை பாதங்களுக்கு விழிகளை கண்ணீர் திரையிட்டு மறைக்க வேதனையால் இதயம் விம்மி துடிக்க என் கண்ணீரை பூத்த மலர்களை முதற்கண் காணிக்கையாக்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தாய் காத்த இயக்கத்தை தன் உயிராய் காத்திடவே கண் இமை போல் ஓய்வின்றி துடிக்கின்ற ஒப்பில்லா இதயங்களுக்கும் அம்மாவின் நல்லரசு
ஆண்டாண்டு தொடரத்தான் வேண்டும் என்று என்கின்ற நல் உள்ளங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த எனது வணக்கங்களை காணிக்கையாக்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அம்மா அவர்களின் வழி நின்று மாண்புமிகு அம்மா அவர்களின் திட்டங்களை முன்னெடுத்து மாண்புமிகு அம்மா அவர்களின் நல்லரசை மக்கள் போற்றும் மகத்தான அரசாக, நாடு போற்றும் நல்லரசாக நடத்துகின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்து கூட்டுறவுத்துறை சார்ந்த எனது உரையை தொடங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அண்ணன் நீராக்கிய உர என்பது குரல். அதாவது காகங்கள் தமக்கு தேவையான உணவை கண்டவுடன் தான் மட்டுமே உண்ணாமல் மற்ற காகங்களை கரைந்து அழைத்து அவற்றுடன் கூட்டாக சேர்ந்து உண்ணும். அத்தகைய இயல்பு படைத்தவர்களுக்கே ஆக்கம் வந்து சேரும் என்பது இதன் பொருளாகும். வள்ளுவ பெருந்தகை கூறிய இந்த உயர்ந்த வாக்கினை உன்னத நோக்கமாக கொண்டு சமுதாயமும் நாடும் ஆக்கம் பெறவும் முன்னேற்றம் காணவும் 112 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழகத்திலே தொடங்கப்பட்ட கூட்டுறவுத்துறை கடந்த 6 ஆண்டுகளில் தொடக்க நிலை சங்கங்கள் முதல் மாநில அளவிலான இணையம் வரை அனைத்து வகையிலும் மாபெரும் வளர்ச்சி பெற்று இந்திய கூட்டுறவு வரலாற்றிலேயே சரித்திர சாதனைகள் புரிந்து முதல் இடத்தில் தமிழகம் திகழ்கிறது என்பதை இப்பேரவையில் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 8 திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 8 புதிய பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் மற்றும் ஒரு நடமாடும் பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் துவங்குதல் மற்றும் 10 கூட்டுறவு நிறுவனங்களுக்கு சொந்தமான காலி இடங்களில் பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகளுக்கான தேவையான காய்கறிகளை விளைவிப்பதற்கான உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்துதல். 9 நீலகிரி கூட்டுறவு விற்பனை சங்கத்திற்கு சொந்தமான இடத்தில் 3 அடுக்கு 2 சக்கர 4 சக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம் அமைக்கப்படும். 10 நீலகிரி கூட்டுறவு விற்பனை சங்கத்திற்கு சொந்தமான மேட்டுப்பாளையம் வளாகத்தில் உள்ள விவசாயிகள் தங்கும் விடுதியினை சுகாதாரமான முறையில் புதுப்புலியுடன் புனரமைக்கப்படும். 11 சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் புதிய கிளைகள் 3 துவக்குதல். 12 நிறைவாக 12 சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் தலைமை அலுவலகம் மற்றும் சமுதாய கூடத்தின் புனரமைத்து நவீனமயமாக்குதல் ஆகிய பணிகளை இங்கே இந்த ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கூட்டுறவுத்துறையின் மானிய கோரிக்கையின் மீது மாண்புமிகு உறுப்பினர் பலர் இங்கே 148 வெட்டு தீர்மானங்களை தந்திருக்கிறார்கள். துறை சார்ந்து நல்ல பல ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அவை முன் எடுத்து வைத்துள்ளீர்கள். இந்த வெட்டு தீர்மானங்களுக்கெல்லாம் கொள்கை விளக்க குறிப்பிலும் என்னும் பதிலுரையிலும் பல நிறைவான விளக்கங்களை அளித்துள்ளேன் என்று நினைக்கிறேன். இந்த பதிலுரையை ஏற்று மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் வெட்டு தீர்மானத்தை திரும்ப பெற்றுக் கொண்டு இந்த மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவரின் வாயிலாக மாண்பு உறுப்பினர்களை கேட்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். விவாதம் முடிவுற்றது. இப்பொழுது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கை எண் 12 கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகிறனவா என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மானிய கோரிக்கை எண் 12 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 2424 கோடியே 29,34,000, மூலதன கணக்கில் ரூபாய் 34 கோடியே 56,97,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 12 கோடியே 37,80,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சருடைய தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. மானிய கோரிக்கை எண் 13 உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றனவா என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு
கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மானிய கோரிக்கை எண் 13 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 5734 கோடியே 99,71,000, மூலதன கணக்கில் ரூபாய் 286 கோடியே 88,65,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் மாண்புமிகு உணவு மற்றும் நுகர்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவருடைய தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆமென்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்பெறுகின்றன. பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகளில் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் 19/6/2017 நாள் திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு கூடும். வணக்கம்.